சின்னதா ஒரு மூலிகை பொடி நான் சொல்றேன். அதை நீங்க ரெடி பண்ணி எளிமையா அதை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எதுவுமே வராது. வெட்டி வேர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. விளாமிச்சு வேர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோரைக்கிழங்குன்னு கிடைக்கும். 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பற்படாகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வேம்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. 50 கிராம் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளா இருந்துச்சோ அது ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். சந்தனமும் நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். பச்சை பயிறு உங்களுக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். வெயில்ல ஒரு 2 நாள் வரைக்கும் நீங்க வந்து காய வச்சு நீங்க பாத்துக்கணும். ரோஜா இதழ்கள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆரஞ்சோட தோல் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம். உடலுக்கு இதை தேய்ச்சி குளிக்கும் போது ரொம்ப உடல் குளிர்ச்சியா இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்புமே இந்த குளியல் பொடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வராது. ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம சிவம் சித்த மருத்துவமனையில 25 வகையான மூலிகைகளை கொண்டு செஞ்சிருக்கு. இது பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும்.